வரக்கூடிய மார்ச் 2026க்குள்ளே கோச்சாரத்தில் வக்கரமாக இருக்கக்கூடிய சனி பகவானும் குரு பகவானும் சில திடீர் யோகங்களையும் திடீர் இழப்புகளையும் தர காத்திருக்காங்க. உங்கள் ராசி லக்கணத்துக்கான யோகங்கள் என்ன, அவயோகங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கும் யோக பலனை அதிகமாக்கிறதுக்கும் கெடு பலனை குறைக்கிறதுக்கான வழிபாடுகளும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். கன்னி லக்கணக்காரங்களுக்கு குரு பகவான் 4, 7, 11 அப்படிங்கிற அமைப்பிலும் சனி பகவான் 5, 6, 7 அப்படிங்கிற அமைப்பிலும் இருக்கார். அப்போ வீடு, வண்டி, வாகனம் இதை வாங்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க, அதுலேயும் முக்கியமாக கடன் வாங்கி வாங்கணும்னு முயற்சி பண்ணுறவங்க டாக்குமெண்ட் ரீதியாக கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அதே போல் கூட்டு சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுறேன், அதே மாதிரி உங்கள் மனைவியோடு சேர்ந்து ஒரு வீடு வாசல் வாங்குறேன் அப்படிங்கும்போதும் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி யோக பலன்கள் அதிகமாகவே இருக்குது. பூர்வீகம் சம்மந்தமான வேலைகள், கோவில், உங்களோட பூர்வீக குலதெய்வ கோயில் சம்மந்தமான வேலைகள் இதெல்லாம் இந்த டயத்தில் வரும். அதே போல் உங்களோட யோகமான பலன்களை கூட்டிக்கொள்ள, அதே போல் நெகட்டிவான பலனை குறைத்து கொள்ள என்ன பண்ணணும் அப்படின்னா, திங்கக்கிழமை ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது நடக்கட்டும். இந்த வீடியோக்கு கிடைக்கக்கூடிய வரவேற்பை பொறுத்து உங்கள் ராசி லக்கணத்துக்கான முழுமையான தகவல் அடங்கிய வீடியோ, அதாவது இந்த காலகட்டத்தில் எந்த நேரத்தில் எதை செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற வீடியோ போடலான்ட்டு இருக்கோம். அப்படி உங்களுக்கு டீட்டெயில்டான வீடியோ வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் டிவி அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டி ஃபார் டீட்டெயில், வி ஃபார் வீடியோ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு போங்க. உங்கள் டீட்டெயில்டு வீடியோ விரைவில் வரும்.